இப்போ வந்து வைபவ் சூரியவம்சி வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிரடியா ஆடுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "நான் பந்த மட்டும் தான் பார்ப்பேன். பந்து போடுறவங்கள நான் பார்க்க மாட்டேன்." அ அப்படிதான் சொல்றாரு. அதனால வந்து அதுபோல நீங்க ஒரு அறிவுங்கிறது வந்து இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, சொல்றவன் யாரு? அவன் எல்லாருக்கும் தெரியுமா? அதெல்லாம் பார்க்காதீங்க. சொல்லப்படுகிற கருத்த மட்டும் பாருங்க. நான் என்ன சொல்றேங்கிறத மட்டும் பாருங்க. அதுபோல தான் நானும் வந்து யார்ட்ட என்ன பேசினாலும், அவங்க யாரு? பெரிய நட்சத்திரம். அவங்க சொன்னா நான் சரியா தான் இருக்கும். அப்படின்னு வாய பொளந்துக்கிட்டு பேசுறதில்ல. சொல்றவங்க யாரு? சாதாரணமான மக்களா இருந்தா கூட, அவங்க சொல்லுகிற வார்த்தைய நான் அடையாளம் கண்டுப்பேன். அது வந்து எவ்வளோ தரமானது? அவங்க யாரு? அவங்க எளிமையா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், வறுமையில கூட இருக்கலாம். ஆனா, அவங்களுடைய வார்த்தைகள்ல இருக்கிற அறிவ தான் நான் ஆராய்வேன். அதன் மூலம் அவர்களுடைய தகுதியை நான் ஆராய்கிறேன். சொல்லப்படுறவங்க யாரு? அவங்க வசதியா இருக்காங்களா? அவங்க எவ்வளோ பிரபல்யம்? அத வச்சுலாம் நான் வந்து முடிவு பண்றது கிடையாது. அதுபோல எப்படி ஒரு சூரியவம்சி என்ன சொல்றாரு? "நான் பந்த மட்டும் தான் பார்ப்பேன். பந்து போடுறவங்கள நான் பார்க்க மாட்டேன்." ப அப்படி சொல்றல. அதுபோல யார் என்ன சொன்னாலும் சரி, சொல்றவங்க யாருங்கிறத பத்தின ஆராய்ச்சி எனக்கு தேவையில்ல. சொல்லப்படுகிற வார்த்தைகள், அதில் இருக்கிற கருத்துகள், உண்மைகள் அதுதான் முக்கியம். அப்படி சொல்றவன் அதன் பிறகு தான் அந்த சொல்லப்படுகிறவரையே நான் பார்க்குறேன். கருத்துக்களை வைத்து தான் சொல்லப்படுகிறவரை நான் மதிப்பிடுகிறேன். அவர் பணக்காரரா இருக்கிறாரு, எல்லாருக்கும் தெரிந்தவராக இருக்கிறாரு. அதனாலேயே அவர் பெரிய அறிவாளி. அவர் சொல்றது எல்லாமே அறிவு நிறைந்தது. அப்படிதான் இந்த உலகம் வந்து நெனச்சிட்டு இருக்கு. இந்த அரசியல்ல பார்த்தீங்கன்னா, நடிகர்கள்லாம் வராங்க, யாரோ வராங்க அல்லது அரசியல்வாதிகளே பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ, அவர் சொன்னா எல்லாருமே சரியா இருக்கும். மத்தபடி அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. சரக்கே இல்ல. ஒரு அறிவே இல்ல. ஆனா அவங்க நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களா இருக்காங்க. அவங்ககிட்ட நெறைய பணம் இருக்கு. அதனாலேயே அவர் சொல்றத எல்லாரும் வியந்து பார்க்குறாங்க. அவர் பின்னாடியே போறாங்க. ஒண்ணுமே இல்ல. முட்டாள்தனமா பேசுறாங்க. ஆனா அவங்க பின்னாடி எல்லாரும் போறாங்க. இதுதான் தப்பு. ஏழையோ பணக்காரன் அது அவங்களுடைய தோற்றத்த பார்க்காத, அவங்க வசதி வாய்ப்புகள, அவங்க வார்த்தைகள பாருங்க. அதன் மூலம் அவர்களது தகுதிய ஆராயுங்க. பெரிய பணக்காரரா இருந்துட்டு, மட்டமான விஷயத்த பேசுறாங்க. புத்தி புத்தி இல்லாம பேசுறாங்க. அப்ப அவங்கள நீ உயர்ந்தவங்களா நினைக்காத. உயர்ந்தவங்களா மதிப்பு குடுக்காத. அவங்க பின்னாடி போவாத. அதுவே ஏழ்மையில இருக்காங்க, எளியவங்களா இருக்காங்க. ஆனா அவங்க கருத்துக்கள்ல பயங்கர உண்மை இருக்குது. அற்புதமான கருத்துக்கள் இருக்குன்னா, அப்ப அவங்கள நீங்க பின்தொடருங்க. அவங்கள நேசிக்கவும், அவங்க கிட்ட பழகவும் செய்யுங்க. இப்படி தான் பார்க்கணும். எனவே இனிமே இனிமே வர அடுத்தடுத்த தலைமுறைன்னு இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகும்போது, இந்த உலகத்தில எல்லாருமே எளிமையா தான் இருப்பாங்க. இந்த 2040ல இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகும்போது, இந்த உலகத்தில உள்ள அத்தனை பேரும் எளியவர்களாக மாறிவிடுவார்கள். பணத்திற்கு மதிப்பு கிடையாது. தங்கத்திற்கு மதிப்பு கிடையாது. எல்லாருமே அவரவர் உணவை அவரவரே உற்பத்தி செய்யணும். அவரவர் குடிசைய அவரவரே கட்டணும். அவரவர் தேவைய அவரவரே பூர்த்தி பண்ணணும். அவரவர் ஆடைகளை அவரவரே உற்பத்தி செய்ற உலகம் வரப்போகுது 2040க்கு அப்புறம். அப்போ வந்து நீங்க வந்து எத பார்ப்பீங்க? ஒருத்தர் பேசுறாங்க அப்படிங்கும்போது, அவங்க பணக்காரராங்களா? பணத்துக்கே மதிப்பு கிடையாது. பணம்ங்கிற நடைமுறையே இல்ல அது. இல்ல 2040க்கு அப்புறம். அப்படி எல்லா மனிதர்களும் எளியவர்களா இருப்பாங்க. ஏழைகளா இருப்பாங்க. ஏழைகள்ன்னு நீ நினைக்கிறல்ல, அப்படிப்பட்ட எளியவர்களா இருக்க போறாங்க. பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் என்கிற நடைமுறையே இங்க கிடையாது. எல்லாருமே மனிதர்கள். அவ்வளோதான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத தான் இனிமே பார்ப்பாங்களே தவிர, இந்த மாரி பெரிய பகட்டோட இருந்துட்டு அவங்க ஒண்ண சொல்லிட்டா, அவங்க பின்னாடியே போறது. அவருக்கு அவரு படம் நடிச்சுட்டாக்கா, அறிவுபூர்வமா பேசுனா பரவால்ல. அவர் பேசுறதுல அவருக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னா கூட, அவர் பின்னாடியே போறாங்க. ஏன்னா, அவருக்கு நெறைய புகழ் இருக்கு. அவ அவருக்கு தான் இனிமே அதிகாரம் வரப்போது. அவர் பின்னாடியே போறது பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடியே போறாங்க. அதனால அப்படி போகக்கூடாது. ஆள பார்க்காதீங்க. அவங்க பேசுற கருத்த வச்சு, அதன் அதன் பிறகு அவர்களை மதிப்பிடுங்கள். சும்மா தோற்றத்த பார்த்து மதிப்பிட்டுட்டு, அவங்க எத சொன்னாலும் பெருசு அப்படின்னு முட்டு குடுக்காதீங்க. அவங்க பேசுற கருத்துக்கள பார்த்துட்டு, அதன் பிறகு அவர்களை நீங்கள் மதிப்பிடுங்கள். அந்த வகையில எளிமையா இருக்கிறவங்க மட்டும் தான் உயர்வான கருத்துக்கள பேச முடியும். உயர்வான கருத்துக்கள் இல்லாதவர்கள், உயர்வான சிந்தனை இல்லாதவர்கள், தன்னை உயர்த்திக் கொள்வதற்கு அ ஆடம்பர வாழ்க்கை, பெரிய வீடுகள கட்டுறது, கார்ல போறது, கோடிக்கணக்கான மதிப்புள்ள கார்ல போறது, விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொள்வது, வீட்ல பயங்கர சொகுசான அதன் மூலம் மத்தவர்களிடம் தான் உயர்ந்தவர் என்பதை காட்டிக்கொண்டு, அ காட்டிக் கொள்வதற்காக தான் இது. எனக்கு அறிவு இல்ல. சொந்தமா அறிவு இல்ல. நான் உயர்ந்தவர், உயர்ந்த அறிவு, சிந்தனை எனக்கு இருக்குன்னு என்னால பிறருக்கு உணர்த்த முடியல. அது என்கிட்ட இல்ல. அதனால நான் என்னை உயர்த்திக் கொள்வதற்கு நான் கோடிக்கணக்கான மதிப்புள்ள கார வாங்குறேன். பெரிய பங்களாக்கள்ல வசிக்கிறேன். 10, 20 பேர் என் வீட்ல வேலைக்கு பார்க்குறாங்க. நான் பெரிய அதிகாரத்துக்கு போறேன். இதன் மூலம் என்னை நான் உயர்த்திக் கொள்கிறேன். என்னை உயர்த்திக் கொள்வதற்கான அறிவு இல்லை. அப்படிப்பட்டவங்க தான் இந்த மாரி புற கவர்ச்சியில போய் தேடுவாங்க. புற கவர்ச்சியை நம்புவார்கள். அறிவு என்கிற அற்புதமான அந்த ஒரு உயர்வான சிந்தனை ஒருவரிடம் இருக்கும் பொழுது, எனக்கு இந்த புறக்கவர்ச்சி தேவையில்ல. அது புறக்கவர்ச்சிய நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை உயர்த்திக் கொள்வதற்கு எனக்கு சிந்தனையே போதும். அதுவே போதும். அத பார்த்து நீ என்ன மதிப்பிட்டா போதுமே தவிர, பெரிய விலை உயர்ந்த விலை உயர்ந்த ஆடைகள், கார்கள், பங்களாக்கள் இதெல்லாம் காட்டி தான் நான் என்ன உயர்ந்தவன்னு காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. கோடிக்கணக்கான பணம் எனக்கு கையில கிடைச்சா கூட, நான் அந்த மாரியான ஒரு வாழ்க்கைய ஏற்படுத்திக்க மாட்டேன். எளிமையா தான் இருப்பேன். எளிமையா இருந்தா தான்
என்னுடைய கருத்தை வைத்து நீ என்னை மதிப்பிடு. என்னிடம் உள்ள பணம், பொருள் வைத்து என்னை மதிப்பிடாத. நான் வாழ்கிற ஆடம்பர வாழ்க்கையை வைத்து என்னை உயர்ந்தவராக நினைப்பதை நான் விரும்பவில்லை. நான் அறிவாளியாக காட்டிக்கொள்ள தான் நான் விருப்பப்படுகிறேன். அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவராகத்தான் நான் விருப்பப்படுகிறேன் தவிர, ஆடம்பரத்தை காட்டி எனக்கு தேவையான மரியாதை பெற நான் விரும்பவில்லை. எனது அறிவை காட்டி எனக்கு தேவையான மரியாதையை, மதிப்பை பெற விரும்புகிறேனே தவிர, ஆடம்பரத்தை காட்டி எனக்கு தேவையான மதிப்பை நான் பெறணும்னு நான் விரும்பலை. அதுதான் இனிமே வரப்போகுது. இனிமேல் என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா, விளையாடுறேனா, உடம்பு நோய் இல்லாமல் வச்சுருக்கேனா, நான் குற்றங்களில் ஈடுபடலை, கட்டுப்பாடு ஒழுக்கமாக இருக்கிறேன், எளிமையாக இருக்கேன், ஆனால் கட்டுப்பாடு ஒழுக்கம் இருக்குது, நான் காதலிக்கிறேன், ஆடல் பாடல், எனக்கு நண்பர் இருக்காங்க, நட்பு இருக்குது, அம்மா அப்பா பாசம், அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன், இப்படி ஒரு அறிவுபூர்வமான ஒரு தரமான வாழ்க்கை. ஆனால் நான் எளியவர் தான், நான் உயர்ந்தவர். இப்படிப்பட்டவர் உயர்ந்தவரா இல்லையா? நோய் இல்லாமல் பார்த்துக்கிறாரு, உணவு கட்டுப்பாடு, ஒழுக்கம் எல்லாமே இருக்குது, பிறருக்கு இடையூறு செய்வதில்லை, அவருக்கு காதல் இருக்கிறது, நட்பு இருக்கிறது, உறவுகள் இருக்குது, அம்மா அப்பா கிட்ட பாசமாக இருக்காங்க, பெரியவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, உழைக்கிறாங்க, பிறரை இடையூறு செய்யலை, நியாயமாக இருந்திருக்கு. இப்படிப்பட்டவங்க எளியவராக இருந்தாலும் அவங்க உயர்ந்தவர் தானே. அப்போ அவங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுப்பீங்களா? ஒருத்தர் பணக்காரராக இருக்கிறாரு, ஆனால் பொறுக்கியாக இருக்கிறாரு, இதில் யார் உயர்ந்தவங்க? எளியவராக, ஒழுக்கமாக, கட்டுப்பாடாக, அன்பு பாசம், அப்பா அம்மாவுக்கு உதவி, காதல், நட்பு, காமம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக வாழ்கிறவர் ஒருத்தரை உயர்ந்தவர் சொல்லுவீங்களா? இல்லை ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு பொறுக்கித்தனமாக, கட்டுப்பாடு இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல், தனது வேலைகளை செய்யாமல், சொகுசாக பெட்டில் படுத்து புரண்டு வளர்றான, அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, பதவி இருக்குன்னு சொல்லி அவனை உயர்ந்தவர்னு சொல்லுவீங்களா? யாரை உயர்ந்தவர்னு சொல்லுவீங்க? எது உண்மை? ஒழுக்கம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் உண்மை. ஒழுக்கமாக இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம். ஒழுக்கமாக இருக்கிறது, கட்டுப்பாடாக இருக்கிறதே, ஆரோக்கியமாக வாழ்கிறதே மிகப்பெரிய விஷயம். இதிலே நான் உயர்ந்துட்டேன். அப்படி இருக்கும்போது மேலும் அப்போ இது உயர்வு இல்லை. அப்போ என்னை உயர்த்தி கொள்வதற்கு எளிமையான வழி இது. என்னை உயர்த்திக்கணுமா? நான் அது ரொம்ப எளிமையான வழிப்பா. நான் ஒழுக்கமாக இருக்கேன், கட்டுப்பாடாக இருக்கேன், அன்பாக இருக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், உறவுகளுக்கு நான் உண்மையாக இருக்கேன், கணவனுக்கோ மனைவிக்கோ உண்மையாக இருக்கிறேன், பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கேன், அப்பா அம்மாவுக்கு உண்மையாக இருக்கிறேன், இப்போ நல்லா பார்த்துக்கிறேன், பிறருக்கு உதவி செய்கிறேன், பகிர்ந்து கொள்கிறேன். என்னை உயர்த்தி கொள்வதற்கு இதை விட இந்த உலகத்தில் மாற்று வழி என்ன? இதற்கு அப்போ இதுதானே உயர்ந்தது. எளிமையாக, ஸ்மார்ட்டாக, இதில் பாதுகாப்பு இருக்குது. நான் பெரிய பணக்காரனும் கிடையாது, பணத்தை தேடி போகல, எனக்கு தொழில்நுட்ப திறமை கிடையாது. இப்படி இந்த மாதிரியான உயர்வு எல்லாத்துக்குமே நன்மை தரும். அதே நேரத்தில் நீ பணக்காரராக இருக்கணும், ஆடம்பரம், காரு, பங்களா அப்படின்னு போனால், இப்படி நீ ஒன்றை உயர்த்திக்கணும்னா இது ஆபத்தானது. கார் வாங்குவ, அதில் ஆக்சிடெண்ட் ஆகும், பல பேர் சாவாங்க, அப்புறம் பல பேர் அடிமையாக இருக்கணும், உன் அடிமை வேலை, இந்த மாதிரி பலர் அவமானப்படுத்தப்படுவார்கள். நீ ஆடம்பரம் தான் உன்னை உயர்த்தி கொள்வதற்கு வழி நினச்சோன்னா அதன் மூலம் பலர் அவமானப்படுத்தப்படுவாங்க. ஆனால் எளிமையான வாழ்க்கை தான் உயர்வானதுன்னு நீ நினச்சா யாரும் அவமானப்பட மாட்டாங்க, நீனும் அவமானப்பட மாட்டாங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. தற்சார்பு வாழ்க்கை முறை. அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கை தான் இனிமேல் வாழ போகிறாங்க. இனிமேல் பிறக்கிற பசங்க தன்னை உயர்த்தி கொள்வதற்கு ஆடம்பரத்தை தேட மாட்டாங்க. ஒழுக்கம், கட்டுப்பாடு, உறவுகளில் உண்மைத்தன்மை, அன்பு, பாசம், உடல் உழைப்பு, உணவு கட்டுப்பாடு, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, குடிசையில் வாழ்ந்து தன்னை உயர்த்தி கொள்வார்கள். எளிமையாக, ஸ்மார்ட்டு. இதுக்கு ஏன்பா நீ கஷ்டப்படுற? உன்னை உயர்த்திக்கிறதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு நீ மருத்துவராகிற, இன்ஜினியர் ஆகிற, விஞ்ஞானி ஆகிற, கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கிற, பல பேரை வேலை வாங்கிக்கிட்டு டென்ஷன் ஆகி நோயாளியாக ஏன் மாறுற? இது முட்டாள்தனம். ஸ்மார்ட்டாக ஆரோக்கியமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், நீ உயர்ந்த இடத்துக்கு போகலாம். எப்படி? உணவு கட்டுப்பாடு, அரிசி கழுவுற கோதுமையை சாப்பிடாத, 48 நாளைக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிட்ணும், 48 நாளைக்கு அரிசி கழுவுற சாப்பிடாத, அரிசி கழுவுற கோதுமை, வெள்ளச்சின்னி, நாட்டு சர்க்கரை சாப்பிடாத. அப்புறம் அன்பு, பாசம், காதல், குடும்பம், கூட்டு குடும்பம், அம்மா அப்பா, ஆடல் பாடல், விளையாட்டு, உடல் ஆரோக்கியம், நோய் இல்லாத வாழ்க்கை, நேர்மையாக இரு, அப்போ தான் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க முடியும். இப்படி ஒரு வாழ்க்கை தான் உன்னை உயர்ந்தவராக மாற்றும். உயர்ந்தவராக மாற்றுறதுக்கு இவ்வளோ ஸ்மார்ட்டான வழி, இது எளிதான வழி. நீ எதுக்கு இன்ஜினியரிங் படித்து, டாக்டருக்கு படித்து, விஞ்ஞானிக்கு படித்து, கஷ்டப்பட்டு நுழைதுறை அதில் கிடைக்காம நொந்து நூலாகி கிடைக்கிற வாழ்க்கையை அவமானத்தோடு வாழ்ந்து எதுக்கு? தேவையில்லப்பா. எல்லாராலையும் நான் சொல்கிற எளிமையான வாழ்க்கையை வாழ முடியும். உன்னை உயர்த்தி கொள்வதற்கான எளிய வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் எல்லாராலையும் இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஆக முடியாது. எல்லாராலையும் ஆடம்பரமாக வாழ முடியாது. ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னா 10 பேர் ஆடம்பரமாக வாழணுன்னா ஒரு 1000 பேர் அவங்களுக்கு அடிமையாக இருந்தால் தான் அந்த 10 பேர் ஆடம்பரமாக வாழ முடியும். எளிமையானா எல்லாராலையும் எளிமையாக வாழ முடியும். இதில் ஒரு சமத்துவம் இருக்குது. அதனால் தன்னை உயர்த்தி கொள்வதற்கான எளிதான வழி எளிமையான வாழ்க்கை தான், ஆடம்பர வாழ்க்கை கிடையாது. பாதுகாப்பான வழி, குற்றங்கள் நடக்காது, எளிமையாக அவனை அப்படி வரும், பாதுகாப்பான வழி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.